வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் கோவிட் கொத்தணி உருவாகும் அபாயம். கோவிட் தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படும் தீர்மானம். அருட்தந்தை இஸ்ரேல் காமினியை கைது செய்யாதே. அரசாங்கத்துக்கு எதிராக திங்கட்கிழமை பாரிய ஆர்ப்பாட்டம். கடவுச்சீட்டுக்காக நாள்தோறும் 3000க்கும் அதிக விண்ணப்பங்கள். வெளிநாடு செல்வோர் அதிகரிப்பு. பொல்லால் அடித்து 3 பிள்ளைகளின் தாய் கொலை. வட்டவழியில் சம்பவம். கொழும்பில் மரக்கறிகளின் விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். இலங்கையில் 2 கோவிட் தடுப்பூசிகளும் செலுத்திய 700 பேர் மரணம். அரசாங்கத்தால் நிர்வாகம் செய்ய இயலாது. டெல்வின் சில்வா. இந்த ஆட்சி தொடர்ந்தால் மக்கள் பஞ்சத்தில் உயிரிழப்பர். குமார வெல்கம தெரிவிப்பு. தேசிய நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்படாவிடின் நாடு இரண்டையுகமாகும். அஸ்கிரிய பீடத்தின் அருநாயக ஸ்ரீ மெதகம தம்மானந்து தேர. 3 மாகாணங்களில் பலத்த மழை பெய்யும். மின்னல் தாக்கங்களால் ஆபத்து. பொது இடங்களுக்கு செல்லும் நபர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டமைக்கான அட்டை கட்டாயமாக்குவது தொடர்பான தீர்மானம் அடுத்த கோவிட் தடுப்பு செயலணி குழுவின் கூட்டத்தில் எடுக்கப்படும் என கோவிட் பரவல் தடுப்பு தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்தும் கலந்துரையாடல் நடாத்தப்பட்டு வருவதாகவும் 100ல் 6 விதமானோருக்கு இன்னும் கோவிட் 2வது தடுப்பூசி வழங்கப்படவில்லை என்பதால் இப்படியான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பொருத்தமற்றது என சிலர் கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் பின்னர் பொதுமக்களினால் சுகாதார வழிகாட்டல்கள் புறக்கணிக்கப்பட்டு முன்னெடுக்கப்படும் பொறுப்பேற்ற செயற்பாடுகளினால் மீண்டும் கொரோனா அலை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் நாட்டின் சில மாவட்டங்களில் மீண்டும் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அச்சுறுத்தல் நிலைமைகளுக்கு மத்தியில் நாடு திறக்கப்பட்டுள்ள போதிலும் மக்களின் செயற்பாடுகள் மிக மோசமாக அமைந்துள்ளதை அவதானிக்க கூடியதாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் மூலமாக மீண்டும் கோவிட் கொத்தணி உருவாகக்கூடிய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகனே எச்சரித்துள்ளார். நாட்டில் கோவிட் வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் நிலைமைகளில் நாம் மீளவில்லை என்பதை ஆரம்பத்திலிருந்தே தெரிவித்து வருகின்றோம். சுகாதார சவால்களை விடவும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாகவே நாட்டை கட்டுப்பாட்டுடன் திறக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. இது முழுமையாக ஆரோக்கியமான செயற்பாடுகள் என கருதிவிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கோவிட் நோய் அறிகுறிகள் அற்ற தொற்றாளர்கள் அதிகமானோர் சமூகத்தில் காண முடிவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ருஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி செலுத்தாமல் ஏனைய வகுப்புகளை திறப்பது மீண்டும் நாட்டினுள் கோவிட் தொற்று பரவுவதற்கு காரணமாக இருக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் பாரிய அளவிலான மக்கள் தடுப்பூசி செலுத்தியுள்ள போதிலும் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தவில்லை. இதனால் அனைத்து வகுப்புகளையும் ஆரம்பிப்பதற்கு முன்னர் சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக்க வேண்டும் எனவும் பரவலான கோவிட் பரிசோதனைகளை நாடு முழுவதும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ள நிலையில் கொழும்பு நகர எல்லையில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் மரக்கறி விலைகள் உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கமைய போஞ்சி 1 கிலோகிராம் 350 ரூபாயிலும், கேரட் 1 கிலோகிராம் 280 ரூபாயிலும், லேக்ஸ் 1 கிலோகிராம் 340 ரூபாய் வரையிலும் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொதுவான நாட்களில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் ஈரப்பிலாக்காய் தற்போது 200 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. விசேட பொருளாதார மத்திய நிலையங்கள் மற்றும் கொழும்பு மரக்கறி சந்தையில் மரக்கறிகளின் மொத்த விற்பனை விலைகள் அதிகரிப்பதன் காரணமாக சில்லறை விலைகளும் அதிகரித்துள்ளதாக நாடளாவிய ரீதியில் உள்ள மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக நாளொன்றிற்கு 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு கிடைப்பதாக குறித்த திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சரத் ரூபஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்கன் கிரீன் கார்டு லாட்டரிக்காக வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற ஏராளமானோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த நாட்களில் ஒரு நாள் சேவையினூடாக கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் 1800 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. பொதுவான சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் 1000 விண்ணப்பங்களும் பெறப்படுகின்றன. இதன்படி குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு சராசரியாக நாளொன்றிற்கு சுமார் 2200 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
சேதன பசலை பயன்பாட்டில் பெற்றுக் கொள்ளப்பட்ட நாடு நெல்லுக்கான உத்தரவாத விலை 100 ரூபாவாக வழங்கப்படும். பெரும்புக்கு விளைச்சல் குறைவடைந்தால் விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமுகே தெரிவித்துள்ளார். 1 கிலோகிராம் நெல்லை 80 ரூபாவிற்கும், சம்பா நெல்லை 100 ரூபாவிற்கும், கீரி சம்பா நெல்லை 125 ரூபாவிற்கும் பெற்றுக்கொள்ள வர்த்தகர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். சேதன பசலை உரச்செய் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு தழுவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. பெரும்பாலான போராட்டங்களில் விவசாயிகள் ஈடுபடுவதில்லை. அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களே போராட்டத்தை முன்னின்று ஏற்பாடு செய்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கோவிட் இறப்புகள் பற்றிய கணக்கெடுப்பில் 2 தடுப்பூசிகளையும் பெற்ற 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது. செப்டம்பர் மாதம் வரையில் ஏற்பட்ட மொத்த கோவிட் இறப்புகள் தொடர்பில் இந்த கணக்கெடுப்பு நடாத்தப்பட்டதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சுவாச பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஆஷா சமரநாயக்க தெரிவித்துள்ளார். செப்டம்பர் நடுப்பகுதியில் 11,699 மரணங்கள் தொடர்பில் கணக்கெடுக்கப்பட்டன. இதில் 714 பேருக்கு 2 தடுப்பூசிகளும் போடப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இது 6.01% மதிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் காணப்பட்டன. தொற்றா நோய் உள்ளவர்கள் தடுப்பூசிகளை பெற்ற போதிலும் உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருந்தனர். இதனாலேயே மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அருட்தந்தை ஸ்ரீல் காமினியை கைது செய்வதற்கான முயற்சிகள் உள்ளடங்கலாக அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக வத்தளை, கந்தானை, ஜாயல, நீர்கொழும்பு உள்ளடங்கலாக அனைத்து தொகுதிகளில் இருந்தும் பெருமளவான மக்களை திரட்டி எதிர்வரும் திங்கட்கிழமை மிக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் வியாழக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் புகையிரத போக்குவரத்து சேவை வழமைக்கு திரும்பியுள்ளதாக புகையிரத திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்பிக்கு ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதனை தொடர்ந்து இவ்வாறு புகையிரத சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. மாகாணங்களுக்கு இடையிலான மற்றும் தூர இடங்களுக்கான புகையிரத சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்திற்கும் கொழும்பிற்கும் இடையிலான புகையிரத சேவையை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புகையிரத பயணங்களுக்கான நேர சூசிகை தயாரிக்கப்படும். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மேலும் புகையிரதங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான வகையில் சேவைகளை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். வட்டவளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வட்டவளை மவுண்டின் தோட்டத்தில் பொல்லால் அடித்து 3 பிள்ளைகளின் தாய் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. அயல் குடும்பத்திற்கு தனது குடும்பத்திற்கு மேற்பட்ட கைகலப்பை விளக்குவதற்கு சென்ற தாயை இவ்வாறு பொல்லால் அடிபட்டு இறந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 3 பிள்ளைகளின் தாயான 57 வயதுடைய சந்திரசேகரன் கலாதவியின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வட்டவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலத்தினை ஹட்டன் நீதிமன்றத்தின் நீதவான் மரண விசாரணைகளின் பின் சடலம் உறவினர்களுடன் ஒப்படைக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். வவுனியா ஓமதி பகுதியில் அமைந்துள்ள பிரபல பாடசாலையில் தரம் 3 கல்வி பயிலும் மாணவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருந்த தொடர் முடக்க நிலை நீக்கப்பட்டு ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான பாடசாலை கல்வி செயற்பாடுகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வவுனியா ஓமதி பகுதியில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் 3 கல்வி பயிலும் மாணவர் ஒருவருக்கு முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த மாணவரின் வகுப்பறையில் இருந்த ஏனைய மாணவர்களுக்கு நாளைய தினம் PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பீடிக்கும் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதால் பாடசாலை மாணவர்களை அனுப்புவதில் பெற்றோர்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கம் வழங்கிய ஒரு உறுதிமொழியையும் நிறைவேற்ற தவறியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. அரசாங்கம் நாட்டை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த தவறியதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளரான டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அம்பலாங்கொடையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சவிற்கு ஜனாதிபதியாக வாக்களிக்கும் போது அவர் உறுதியான முடிவுகளை எடுப்பார் என்றும் வலுவான தலைவர் என்றும் விலைவாசிகளை கட்டுப்படுத்தி மோசடிகளை செய்பவர்களை அவர் பிடிப்பார்
வெல்வார் என நம்பி பொதுமக்கள் வாக்களித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஆட்சி அமைப்பதற்கும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி தனக்கு தகுதியற்றவர் என்பதை நிரூபித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதயகாமன் வில மற்றும் வாஸ்தவ நாணயக்காரர் போன்றோரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய காலம் தற்போது உருவாக்கியுள்ளது. ராஜபக்சர்களுடன் தொடர்ந்து பயணிக்க முடியாது. இதே அரசாங்கம் தொடர்ந்து காணப்படுமாயின் மக்கள் பஞ்சத்தால் இறக்க வேண்டிய நிலைமையை ஏற்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதயகாமன் வில மற்றும் வாஸ்தவ நாணயக்காரர் போன்றோருக்கும் அரசாங்கத்திற்குள்ளேயே இருந்து கொண்டு அதனை வீழ்த்த முடியாது. காரணம், கோட்டாபாய ராஜபக்ஷ யார் என்பதை தேர்தலுக்கு முன்னதாகவே நான் தெரிவித்துள்ளேன். அவ்வாறு இருக்கையில் இவர்கள் நினைப்பதை அரசாங்கத்திற்குள் இருந்து சாதிக்க முடியாது. தற்போது இவர்களுக்குள்ள ஒரே மாற்று வழி அரசாங்கத்திலிருந்து வெளியேறுதலாகும். இவர்கள் மாத்திரமின்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதித்துவப்படுத்தும் 14 உறுப்பினர்களும் அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் இவர்களின் செயற்பாடுகளை நாடகம் என்று மக்கள் கூறுவர். நாம் எவ்வாறான தவறுகளை செய்திருந்தாலும், தவறான முடிவுகளுக்கு ஆதரவளித்திருந்தாலும் எதிர்கால தலைமுறையினருக்கு சிறந்த நாட்டை ஸ்தாபித்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தற்போது எமக்கு இருக்கிறது. இவ்வாறு சிறந்த நாட்டை ஸ்தாபிப்பதற்காக அரசாங்கத்தை விட்டு வெளியேறி உரிய தீர்மானம் எடுக்க வேண்டிய காலம் தற்போது உருவாகியுள்ளது. இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்குமாயின் மக்கள் பஞ்சத்தால் உயிரிழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். இனங்களுக்கு இடையிலான தேசிய நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்படாவிடின் நாட்டின் எதிர்காலம் 2 யுகத்தை நோக்கியதாக அமையும். குறுகிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் மதங்களுக்கு இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்க முயற்சிக்கிறார்கள். அரசியல்வாதிகள் அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக ஸ்ரீ மெதகம தம்மானந்த தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்லின சமூகத்தினர் வாழ்கிறார்கள். இருப்பினும் இன நல்லிணக்கம் இதுவரையில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டதாக காணப்படுகிறது. கடந்த காலங்களில் இனங்களுக்கு இடையில் இடம்பெற்ற முரண்பாடுகளினால் ஒரு தரப்பினர் பயன்பெற்று கொண்டதை பல்வேறு சம்பவங்களூடாக அறிய முடிகிறது. மதங்களுக்கிடையில் திட்டமிட்ட வகையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்க ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள். பிரச்சனைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அரசியல்வாதிகள் பயனடைகிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கம் அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. அத்துடன் இன நல்லிணக்கத்தை அரசியல்வாதிகளும் விரும்புவதில்லை. தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பு மத தலைவர்களுக்கு உண்டு. மத தலைவர்கள் சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு மத கொள்கையில் குறிப்பிட்ட விடயங்களுக்கு அமைய செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மண் சரிவு அபாய வலயத்திற்குட்பட்ட பசறை, கனவரல்ல, மௌசாக்கிளி பகுதியில் உள்ள சுமார் 11 குடும்பங்களை சேர்ந்த 41 பேர் மௌசாக்கிளி சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் கனவரல்ல, கோணக்கலை ஆகிய பிரதேசங்கள் மண் சரிவு அபாயம் உள்ள வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. கனரவெல்ல பகுதி மக்கள் இக்கட்டான சூழ்நிலை சம்பந்தமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து அவரது இணைப்பு அதிகாரி ஸ்ரீ ஜெயச்சந்திரனின் பசறை பிரதேச சபை உறுப்பினர் ஈசன் ஆகியோர் நேற்று அகதிகளாக தங்க வைக்கப்பட்டுள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையத்திற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் பிறக்கும் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக செலவிடப்படும் பணத்தை தவறாக பயன்படுத்தினால் அவர்கள் மோசடியாளர்களாக இருப்பார்கள் என கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகமத் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் பணத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் அடுத்த ஆன்மா பாய்க்கம் பெற வேண்டும். வெவ்காம் உபதுவ திட்டத்தின் திருகோணமலை மாவட்ட முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் புதன்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் மிகவும் மந்த கதியில் நடைபெற்று வருவதாகவும் இந்த திட்டத்தினூடாக அபிவிருத்தி செய்யப்படும் குளங்கள் முறையான தரமின்றி நிர்மாணிக்கப்படுவதாகவும் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொரவ கோமரன் கடவல விவசாய சங்கங்களின் தலைவர் இதன்போது முறையிட்டனர். முறையான தரமின்றி கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரும் ஒப்பந்தக்காரர்களை உடனடியாக நீக்கி சரியான நடைமுறைகளின்படி ஒப்பந்தக்காரர்களை மீண்டும் தேர்வு செய்ய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் மூலமாக சிறுபான்மையினரின் உரிமைகள் பறிபோகுமானால் ஜனநாயக ரீதியில் போராட தயாராக உள்ளோம் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் ராசி ரியாஸ்தீன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று அவர் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கடந்த காலங்களில், கடந்த கிழமைகளில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஒரு செயலணி ஒன்றை நியமித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற தலைப்பின் கீழ் அந்த செயலணி இயங்கும் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 22-31-51 ஒரு கோடு 30 என்ற
வர்த்தகமானி அறிவித்தலின் கீழ் 33ஆம் அரசியல் யாப்பு சட்டத்தின் கீழ் அந்த செயலணியை நியமித்திருக்கின்றார்கள். அந்த செயலணியுடைய சேர்மனாக அல்லது தவிசாளராக கலகுடாத்தே ஞானசார தேர்வு அவர்களை நியமித்திருக்கின்றார்கள். கலகுடாத்தே ஞானசார தேர்வு அவர்கள் கடந்த காலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக பல போராட்டங்களை மேற்கொண்ட ஒரு பௌத்த மத பிக்கு. முஸ்லிம்களுக்கு எதிராக, சரியா சட்டத்துக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக போராட்டம் செய்த ஒரு பௌத்த பிக்கு அவர்களை இந்த செயலணிக்கு தலைவராக அல்லது சேர்மனாக கௌரவ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அல்லது ஒரு செயற்பாடு நடக்கலாம் என்ற ஒரு பதட்டம் சமூகத்துக்குள் ஊடுருவி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.